முட்டை ரைஸ் ஹோட்டல் சுவையில் வீட்டிலேயே செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை இதோ. தேவையான பொருட்கள். முக்கியமானவை: வடித்த சாதம் 2 கப், பாசுமதி அரிசி அல்லது சாதா அரிசி உதிரி உதிரியாக இருக்க வேண்டும். முட்டை 3 அல்லது 4. பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கியது. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அல்லது பொடியாக நறுக்கிய இஞ்சி பூண்டு. பச்சை மிளகாய் 2. காய்கறிகள் விருப்பத்திற்கேற்ப. கேரட் 1/4 கப் பொடியாக நறுக்கியது. பீன்ஸ் 1/4 கப் பொடியாக நறுக்கியது. கோஸ் அதாவது முட்டைக்கோஸ் 1/4 கப் நீளமாக நறுக்கியது. குடைமிளகாய் சிறிதளவு. ஸ்பிரிங் ஆனியன் அதாவது வெங்காயத்தாள் தூவுவதற்கு. சாஸ் மற்றும் மசாலா. மிளகுத்தூள் 1 முதல் 2 ஸ்பூன் காரத்திற்கு ஏற்ப. சோயா சாஸ் 1 ஸ்பூன். வினிகர் அரை ஸ்பூன் தேவையெனில். உப்பு தேவையான அளவு. எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். செய்முறை விளக்கம். முட்டையை வறுத்தல். ஒரு அகலமான வாணலியில் சிறிது எண்ணெய் ஊற்றி முட்டைகளை உடைத்து ஊற்றவும். அதில் சிறிது உப்பு மற்றும் மிளகுத்தூள் சேர்த்து பொரியல் போல கிளறி தனியாக ஒரு தட்டில் எடுத்து வைக்கவும். காய்கறிகளை வதக்குதல். அதே வாணலியில் மீதமுள்ள எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மற்றும் வெங்காயம் சேர்த்து அதிக தீயில் அதாவது ஹை ஃப்ளேமில் வதக்கவும். பிறகு கேரட் பீன்ஸ் கோஸ் சேர்த்து 2 நிமிடம் வதக்கவும். காய்கறிகள் பாதி வெந்தாலே போதுமானது. அப்போதுதான் ரைஸ் ருசியாக இருக்கும். சாதம் சேர்த்தல். இப்போது சோயா சாஸ் உப்பு மற்றும் மிளகுத்தூள் சேர்த்து கிளறவும். இதனுடன் வடித்த சாதம் மற்றும் ஏற்கனவே வறுத்து வைத்துள்ள முட்டையை சேர்க்கவும். கலக்குதல். அதிக தீயில் வைத்து சாதம் உடையாமல் நன்றாக கிளறவும். இறுதியில் வெங்காயத்தாள் தூவி இறக்கினால் சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் தயார். சிறு குறிப்பு: சாதம் குழையாமல் இருக்க வடித்த சாதத்தில் சிறிது எண்ணெய் தடவி ஆற வைத்து பயன்படுத்தினால் ஹோட்டல் போல உதிரி உதிரியாக வரும்.